நம்ம சேனலை பார்க்க விருப்பமான நண்பர்களே, சிவாச்சாரை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை நேர்காணல்ல சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஆனால் முக்கியமான சில நடிகர்கள் சொன்ன மாதிரியான வீடியோக்கள் நான் போட்டிருக்க மாட்டேன். அந்த செய்திகளும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ரஜினி சார் சிவாச்சாரை பற்றியான ஒரு சில விஷயங்களை பற்றி ஒரு நேர்காணல்ல முன்னர் காலகட்டங்களில் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் எப்போ இது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2007 அந்த ஒரு டைம் பீரியடில் அவர் சிவாஜி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அந்த டைமில் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார இதழுக்காக ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிவாச்சாரை பற்றி நிறைய விஷயங்களை இந்த நேர்காணலில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நேர்காணலை எழுத்து வடிவத்தில் நான் ஒரு ஆர்டிக்கலில் இப்போ ரீசெண்டாக படித்தேன். அதனால் இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் அந்த இன்டர்வியூவில் சிவாச்சாரை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க பார்க்கலாம். மக்களுக்கு பாடம், நடிகர்களுக்கு பொக்கிஷம். விவரம் தெரிந்த நாள் முதல் நான் நடிகர் திலகத்தின் பரம ரசிகன். அவர் சினிமா உலகில் எடுத்து வைத்த ஆண்டில் 1952 தான் நான் பிறந்தேன். அவர் வாழ்ந்த காலத்தில் நான் சினிமா உலகில் வந்து அவருடன் சில படங்களில் நடித்தேன். இதை ஜென்மாந்திர உறவு என்று கூட சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி மறைந்த பின்பும் வாழ்கின்ற மாமனிதர். அவர் நடித்த எல்லா படங்களும் டிவிக்களில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்க்கிற ஒவ்வொரு ரசிகர்களின் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரின் பூத உடல் மட்டுமே மறைந்து விட்டது. ஆனால் அவர் ஆன்மாவும் உயிரும் இப்பூவுலகில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சினிமா உலகம் எத்தனையோ நடிகர்களை கண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் நட்சத்திரங்கள் தான். சொப்ப காலங்களில் மின்னி அற்ப காலங்களில் உதிர்ந்து விடுகிறார்கள். ஆனால் பல நட்சத்திரங்களுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனாய் நடிக்க தொடங்கிய காலம் முதல் இருந்தவர் நடிகர் திலகம் மட்டும்தான். சினிமா உலகத்தால் மற்றவர்கள் புகழ் பெற்ற போதும் நடிகர் திலகத்தால் சினிமா உலகம் புகழ் பெற்றது, பெருமையடைந்தது. சினிமா நடிகராவது ஒரு சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு புகழ், பணம் கருதி இப்படித்தான் ஏதாவது ஒரு தொழிலுக்கு போவதாக எண்ணி சினிமா உலகில் கரை பெறுவோர் பலர் உண்டு. ஆனால் சிறு வயதிலிருந்தே நடிப்பு என்பதை சுவாசித்து கலை என்பதை நேசித்து பூஜித்து வந்தவர் சிவாஜி கணேசன். சக்சஸ் என்று சொல்லி முதல் காட்சியில் நடித்தார். எண்ணியது போலவே முதல் படத்தில் தனது மாறுபட்ட திறமையான நடிப்பை நிரூபித்து அனைத்து ரசிகர்களின் கவனத்தை கைப்பற்றி இதயங்களில் சிம்மாசனமிட்டு சக்சஸ்ஃபுல்லாக இருந்து வந்தார். ஏதோ வந்தோம், நடித்தோம், படம் வெற்றி பெற்றால் போதும் என்ற குறுகிய எண்ணத்துக்கு அவர் உட்படவில்லை. ஒவ்வொரு படத்திலும் தான் ஏற்று நடிக்கும் பாத்திரம் தன் சோதனை முயற்சி என சவாலாக எடுத்துக்கொண்டு நடித்தார். ஆமாம், விதவிதமான சுத்திகரிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நடித்தார். இதனால் உலக மகா புகழ் அவரை தேடி வந்தது. தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகின் பிற நாடுகளின் முன்னணியில் சிறந்த நடிகர்கள் கூட சிவாஜியை தலை சிறந்த நடிகராக அங்கீகரித்திருக்கிறார்கள். இவர் நடித்த படத்தின் உரிமையை பெற்றுவிட்டு தன்னால் அவரை போல் நடிக்க முடியாது என்று பின்வாங்கியவர்கள் ஏராளம். நடிப்பு என்ற சகல பரிமாணங்களை சிலர் அறிந்து கொள்ள விரும்பினால் சிவாஜி படங்களை பார்த்தாலே போதும். அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் அழியாத ஓவியங்கள். உண்மையான நடிகன் கண்ணால் பார்த்ததை சமயம் வரும்போது நடித்து காட்டி திறமையை வெளிப்படுத்த வேண்டும். நடிகர் திலகம் தன் வாழ்க்கையில் சந்தித்த பல நண்பர்களின் நடை, உடை, பாவனைகளை கவனித்து வாய்ப்பு கிடைத்த போது திறமையான நடிப்பால் திரையில் திருப்பி தருவார். அதற்கு ஏகப்பட்ட படங்களை உதாரணமாக சொல்லலாம். சத்ரபதி சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி போன்ற வரலாற்று நாயகர்களை எல்லாம் இளைஞர்கள் மனதில் ஈர்கொண்டு வளம்பர செய்தவர் அவர்தானே. திரையில் உயிரோட்டமாய் அறிமுகம் செய்து சரித்திரம் படைத்து விட்டார் அவர் என பலரும் நினைக்கிறார்கள். ஒருவேளை பராசக்தியில் மட்டும் அவர் நடிக்காமல் இருந்திருந்தால் சில காலங்களுக்கு பிறகு அவர் புகழ் கூடி நாட்டிருப்பார். எவ்வளவு கிரேட் ஆக்டர் அவர். இமேஜ் என்ற எல்லையை அவர் வகுக்காமல் இருந்தார். இதனால் நெகட்டிவ் கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறார். இந்த தைரியம் எத்தனை நடிகர்களுக்கு வரும்? அவரது படங்கள் மக்களுக்கு நல்ல பாடமாகவும் புதிதாக நடிக்க வருபவர்களுக்கு பொக்கிஷமாகவும் விளங்கிக் கொண்டே இருக்கின்றன. வாழ்க அவர் புகழ்.
இப்படின்னு சொல்லி அந்த நேர்காணல்ல ரஜினி சார் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ இந்த நேர்காணல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2007லயே இந்த அளவுக்கு சிவா சார பற்றி ரஜினி சார் சூப்பரா வந்து பேசியிருக்காரு. இவர் சொல்றது 100க்கு 100% உண்மை. ஏன்னா, ஒவ்வொரு நடிகர்களும் சிவா சார ஒவ்வொரு விதமா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் இந்த மாரி டைப்ல சிவா சார புரிஞ்சுகிட்டு, இவ்வளோ விஷயங்கள இந்த நேர்காணல்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. இந்த ஒரு நேர்காணல பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவரு இந்த நேர்காணல்ல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ரசிகர்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.